இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 42. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அநேக காரியங்கள் உங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. கவலையோடு இருக்கிறீங்க. தேவ சமூகத்துல ஜெபிக்க கூட உங்களுக்கு முடியல. கவலை, எதுக்கு ப்ரேயர் பண்ணி அப்படின்னு கவலையோடு காணப்படுகிறீங்க. ஆனா இயேசுப்பா சொல்லுகிறார், தேவையானது ஒன்றுதான். என்ன அது? ஆண்டவருடைய பாதம். அவருடைய பாதத்துக்கு வந்தா போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினார். எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? உங்களை ஆசிர்வதிக்காமல் இருப்பாரோ? அவருடைய கை இன்னும் குறுகி போகவில்லை. பிரியமானவர்களே, கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் எழுதப்பட்டிருக்கிறது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஆகாயத்து பறவைகளை நீங்க கவனித்து பாருங்க. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையே பரமபிதா பிழை பூட்டுகிறாரே. உங்களை கைவிடாமல் இருப்பாரோ? காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகள் விதைக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை, அவைகளையே ஆண்டவர் வளர செய்கிறாரே. உங்களை கைவிடாமல் விடுவாரோ? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே, நல்ல தகப்பனா இருக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே என்னென்னலாம் நமக்கு தேவை என்பதை அறிந்து விசாரித்து போஷிக்கிற ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. கவலையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. பொருளாதார தேவைகளுக்காக தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளையுடைய திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. தொழில்களை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற சகலவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கவலைப்படாதிருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.